வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம 8th சோஷியல் ஜாகிரஃபியில் யூனிட் 7 எக்ஸ்ப்ளோரிங் காண்டினென்ட்ஸ் ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா அண்ட் அண்டார்டிகா இந்த லெசனோட கண்டினியூஷன் தான் பார்த்துட்ருக்குறோம். ஸோ ஆல்ரெடி ஆஃப்ரிக்கா காண்டினெண்ட்டை பற்றி ஃபுல்லாக பார்த்துருந்தோம், ஆஸ்திரேலியா காண்டினெண்ட்டை பற்றி பார்த்துட்ருந்தோம். ஸோ இப்போ ட்ரைனேஜ் சிஸ்டம். ஸோ ஆஸ்திரேலியாவில் ட்ரைனேஜ் சிஸ்டம், வேஸ்ட் வாட்டர் வடிகால் அமைப்பு எப்படி இருக்குதுன்றதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். Australia receives low average rainfall, being a hot, dry country. The rate of evaporation is high in this country, so there is a very little amount of water left to flow as river to the seas. The river Murray and its tributary are the main rivers and a major drainage basin of Australia. This drainage basin is found in the interior part of the lowlands of Australia. It covers more than 1 million square kilometer, which is about 14% of area of Australia. River Murray is the longest river in Australia. It runs 2,508 km from Australian Alps to the Indian Ocean. Darling, Alexandria, Murrumbidgee, Lachlan and Swan are the other important rivers of this continent. ஸோ ஆஸ்திரேலியாவோட ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் ரெயின்ஃபால் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இந்த நாடு வெப்பம் ரொம்ப அதிகமாக இருக்குது, அண்ட் தென் வறண்டு லேண்ட் சர்ஃபேஸாக இருக்குது. அதனால் இங்கே இருக்கக்கூடிய நீர் முக்கால்வாசி ஆவியாக எவாப்ரேட் ஆகிடுது. இதனால் இங்கே குறைஞ்ச ஆறுகள் தான் கடலில் கலக்குது. ஸோ அதில் முரே அப்படின்ற ஆறும் அதனுடைய ட்ரிபியூட்ரி துணை நதிகளும் தான் ஆஸ்திரேலியாவோட மெயின் ரிவர்ஸாகவும் அண்ட் தென் மேஜர் ட்ரைனேஜ் பேசினாகவும் இருக்குது. ஸோ இது ஆஸ்திரேலியாவோட இன்டீரியர் பார்ட், அதாவது தாழ்வான பகுதிகள், லோலேண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்திரேலியா தாழ்வான பகுதிகளில் இது அமைஞ்சிருக்குது. ஸோ இது 14% ஆஃப் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற டோட்டல் லேண்ட் சர்ஃபேஸில் 14% இதுவே கவர் பண்ணியிருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 1 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். ரிவர் முரே அப்படிங்கிறது தான் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ரொம்ப லாங்கஸ்ட் ரிவர். இதனுடைய லென்த் பார்த்திங்கன்னா 2,508 கிலோமீட்டர் இது ட்ராவல் பண்ணுது இந்த ரிவர் மட்டும். ஸோ இது ஆஸ்திரேலியன் ஆல்ப்ஸில் இருந்து இந்தியன் ஓஷன் வரைக்கும் இந்த ரிவர் ட்ராவல் ஆகுது. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய அதர் இம்பார்ட்டண்ட் ரிவர்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, டார்லிங், அலெக்சாண்ட்ரியா, முரம்பிட்ஜ், லக்ஸ்லாண்ட் அண்ட் தென் ஸ்வான் இதெல்லாம் ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய அதர் இம்பார்ட்டண்ட் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் கிளைமேட், ஆஸ்திரேலியாவோட கிளைமேட் எப்படி இருக்குது? Australia contains the second largest area of extremely arid land in the world. The Tropic of Capricorn divides the Australia into two equal parts. The northern half is in the warm tropical zone and the southern half is in the cool temperate zone. The north coastal region experiences monsoon type of climate and there is heavy rainfall during summer. The east coastal region receives good rainfall from southeast trade wind. The hot desert climate extends from central lowlands to west shore. The rainfall in this region is less than 25 cm per annual. Mediterranean type of climate prevails in the southern tip of Australia in the region around Perth and Adelaide. Tasmania gets rain throughout the year from westerly winds. ஸோ ஆஸ்திரேலியா உலகத்திலேயே 2வது பெரிய வறண்ட நிலப்பரப்பை கொண்ட ஒரு நாடு. ஸோ இது பார்த்திங்கன்னா ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் அப்படின்றது அது ஆஸ்திரேலியாவில் லை ஆகுது. இது ஆஸ்திரேலியாவை 2 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நார்தர்ன் ஹாஃபில் வார்மாகவும்
ரொம்ப சூடாகவும் இல்லாமல் ரொம்ப சில்லுன்னு இல்லாமல் வார்மான டெம்பரேச்சர் வந்து இருக்கும். அட் த சேம் டைம் சதர்ன் ஹால்ஃப் பார்த்திங்கன்னா கூல் டெம்பரேச்சர் ஜோனாக அது இருக்கும். ஸோ நார்த்தன் கோஸ்டல் ரீஜனில் பார்த்தீங்கன்னா மான்சூன் டைப் கிளைமேட் வந்து இருக்கும். ஸோ சம்மர் டைமில் வந்து ஹெவி ரெயின்ஃபால் இருக்கும். அண்ட் தென் ஈஸ்ட் கோஸ்டல் ரீஜனில் பார்த்தீங்கன்னா குட் ரெயின்ஃபால், ரொம்பவும் இருக்காது, ரொம்ப மழையும் இருக்காது, ரொம்ப கம்மியான மழையும் இருக்காது, நார்மலான மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா சவுத் ஈஸ்ட் விண்டு வந்து அந்த சைடு அடிக்கிறனால. ஹாட் டெசர்ட் கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் லோலேண்ட்ஸ், ஸோ நடுவில் இருக்கிற அந்த சென்ட்ரல் லோலேண்ட்ஸில் தாழ்வான பகுதிகள்லேருந்து வெஸ்டர்ன் ஷோர்ஸ் வரைக்கும் வந்து ரொம்பவே அதிகமான ஹாட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆஸ்திரேலியாவில் ஒரு இயருக்கு ஃபுல்லான ஆனுவல் ரெயின்ஃபால் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஒன்லி 25 சென்டிமீட்டர் தான் இருக்குது அப்படின்றாங்க. 25 சென்டிமீட்டருக்கும் கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஆஸ்திரேலியாவோட சதர்ன் டிப்பில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பெர்த் அண்ட் தென் அட்லைண்ட் அப்படின்ற ஒரு பகுதியை ஒட்டிய பிரதேசங்கள் இருக்குது. ஸோ அது வந்து மத்திய தரைக்கடல் அப்படின்ற ஒரு கிளைமேட், அதாவது மெடிட்டேரியன் டைப் கிளைமேட் வந்து அங்கே மெயின்டைன் ஆகுது அப்படின்றாங்க. அண்ட் தென் டாஸ்மேனியா அப்படின்ற தீவில் வந்து இயர் ஃபுல்லாகவே வந்து மழை இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் ஃப்ளோரா அண்ட் ஃபனா, ஸோ ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய அனிமல்ஸ் அண்ட் தென் பிளான்ட்ஸை பற்றி பார்க்கலாம். Australia is a semi-arid region, hence the vegetative cover is not mainly composed of trees but of scattered shrubs and herbs. Bird's eye view of Australia would reveal a very simple vegetation pattern. The plants and trees in Australia are adapted to dry conditions and can survive for long period without water. They are called extrophytes. Eucalyptus is the most common tree in the West as it can withstand long period of drought. Forest and woodlands together represent about 16% of the area of Australian continent. Eucalyptus, acacia and melaleuca swamp forest are the major trees of Australia. ஆஸ்திரேலியா வந்து ஒரு அரை வறண்ட கிளைமேட் இருக்கக்கூடிய ஒரு ரீஜியன். ஸோ இங்கே வந்து தாவரங்கள் மற்றும் பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப இருக்கும். ஆனால் பரவலாக வந்து புதர் மற்றும் சிறு செடிகள், நம்ம அங்கங்கே புல் புதர் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை ஸ்கேட்டர் ஸ்டர்ப்ஸ் அண்ட் ஹெர்ப்ஸ், புதர்களும் அண்ட் தென் குட்டி குட்டி செடிகளும் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு பறவையோட நிலை கண்ணோட்டத்தை படி பார்க்கும் பொழுது ஆஸ்திரேலியா வந்து மிகவும் சாதாரண தாவரம், அதாவது பேசிக்கான பிளான்ட்ஸ் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு ரீஜியனாக நம்ம சொல்லலாம். ஆஸ்திரேலியாவில் உள்ள பிளான்ட்ஸ் அண்டு ட்ரீஸ் பார்த்திங்கன்னா வறண்ட நிலைக்கு ரொம்ப நாள் வந்து வாட்டர் இல்லைன்னா கூட லிவ் பண்ணக்கூடிய ஒரு பிளான்ட் அண்ட் ட்ரீஸ் தான் வந்து ஆஸ்திரேலியாவில் மோஸ்ட்லி வந்து இருக்கும். ஏன்னா அங்கே வந்து 25 சென்டிமீட்டருக்கும் கம்மியாக தான் வந்து ரெயின்ஃபால் இருக்குது. ஸோ டெசர்ட் ரீஜன் ரொம்ப ட்ரை கண்டிஷனில் இருந்தாலும் சர்வே பண்ணக்கூடிய பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸ் வந்து இங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வளரக்கூடிய பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸை வந்து என்ன சொல்லணும், எக்ஸ்ட்ரோபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆஸ்திரேலியாவில் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரீ அப்படின்னாக்கா யூக்கலிப்டஸ் ட்ரீயை நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து ரொம்பவே வந்து வறட்சியான காலங்களில் கூட ரொம்ப நாள் லிவ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரீ தான் வந்து யூக்கலிப்டஸ் ட்ரீ. ஸோ காடுகள் அண்ட் தென் மரங்கள் ரொம்ப நிறைஞ்ச பகுதிகளாக வந்து இதனுடைய கான்டினென்ட்டில் 16% இருக்குது. ஸோ 16% ஆஃப் ஆஸ்திரேலியன் கான்டினென்ட் இஸ் மோஸ்ட்லி கவர்டு வித் பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸ். ஸோ இங்கே வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ட்ரீஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா யூக்கலிப்டஸ், அகேசியா அண்ட் தென் வந்து மெலூக்கா, இதான் வந்து இங்கே அதிகமாக இருக்கக்கூடிய ட்ரீஸு.
About 80% of animals in this country are not found in the other parts of the world. Australia has almost 400 mammal species and about 140 species of marsupials. These are the animals that carry their young ones in their pouches. Kangaroo is the national animal of Australia. Koala, platypus, wallaby and dingo are the other important animals of Australia. The bird species like the laughing kookaburra, emu and rainbow lorikeet are the major birds of Australia. ஸோ ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய 80% ஆஃப் அனிமல்ஸ் வந்து வேறு எந்த பார்ட் ஆஃப் வேர்ல்ட்லேயும் ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய அனிமல்ஸ் கிடையாது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த காண்டினெண்ட்டுக்கான ஸ்பெஷல் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அந்த 80% அனிமல்ஸ். ஸோ இதில் ஆல்மோஸ்ட் 400 வெரைட்டிஸ் ஆஃப் மம்மல் ஸ்பைசிஸ்னால் பாலூட்டி இனங்கள் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் 140 ஸ்பைசிஸ் ஆஃப் மர்சுபியல்ஸ் அப்படின்னாக்கா தன்னுடைய குட்டியை வந்து வயிற்றில் வந்து பையில் வச்சிட்ருக்கும்ல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கங்காரு அதனுடைய குட்டியை வந்து அதனுடைய வயிற்றில் இருக்க பையிலே வச்சிட்ருக்குல்ல, அந்த மாதிரி அனிமல்ஸ் வந்து 140 டைப்ஸ் வந்து இருக்குது அப்படின்றாங்க. ஸோ கங்காரு தான் வந்து ஆஸ்திரேலியாவோட நேஷ்னல் அனிமல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய அதர் அனிமல்ஸ் பார்த்திங்கன்னா கோலா, பிளேட்டிப்ஸ் அண்ட் தென் வால்பி இதெல்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய அதர் அனிமல்ஸ் தான். இங்கே பாருங்கள், கோலா, பிளேப்டியூஸு இதெல்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய அதர் அனிமல்ஸ். அண்ட் தென் அங்கே இருக்கக்கூடிய பேர்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா குக்புரா, ஈமு, ரெயின்போ லோரிகேட் இதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய அதர் டைப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் அண்டு பேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். ஸோ அவங்களுடைய பொருளாதார நடவடிக்கைகள் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். ஆஸ்திரேலியாவில் agriculture, forestry, fishing, mining, manufacturing, trade and service are the major economic activities of Australia. Wheat is the chief grain crop of Australia. Rice, sugarcane, Mediterranean fruit like grapes, oranges and apricot are produced around Perth, Adelaide and Melbourne. Tasmania is known as the Apple Island. Rice, tobacco and cotton are grown in the northern part of Tasmania. Sheep rearing is carried out along with cultivation in the regions of warm climate. Oats, maize and barley are also cultivated to some extent. Australia is well known for vineyards and orchards. Cattle rearing is common in the tropical savannas and sheep farming is the temperate grasslands. Merino sheep are rearing in southern Australia, Tasmania, Victoria and New South Wales. Dairy cattle are reared in farms close to the cities of East and South Coast. Among dairy cows, Illawarra, Jersey and Ayrshire are the most popular in Australia. ஸோ ஆஸ்திரேலியாவோட பொருளாதாரம், ஸோ அவங்களுடைய டே டு டே லைஃப் அது இன்கம்க்கு வந்து என்னென்ன மாதிரி ஒர்க்கெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் தென் ஃபாரஸ்ட்ரி வளம் சார்ந்த தொழில்கள், காட்டில் இருக்கக்கூடிய திங்ஸை வச்சு, அண்ட் தென் ஃபிஷ்ஷிங், மைனிங், மேனுஃபேக்சரிங் சம் ப்ராடக்ட்ஸு, ட்ரேடு அண்ட் சர்வீஸ் இதெல்லாம் வந்து அவங்களுடைய மேஜர் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய மேஜர் க்ராப் அப்படின்னா வீட். ஸோ அவங்க வீட்டு தான் வந்து அதிக அளவில் கல்டிவேட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டு கூடவே வந்து ரைஸு, சுகர் கேன், மெடிட்டேரியன் ஃபுட் மத்திய தரைக்கடல் பல வகை அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ அது வந்து கிரேப்ஸு, ஆரஞ்சஸ், ஆப்ரிகாட் இது எல்லாமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. எந்த இடத்துல பார்த்தா பெர்த் அண்ட் அல்மைடா அண்ட் மெல்போர்ன் அதை சுற்றி இருக்கிற பகுதிகளில் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே அவங்க பிளான்டேஷன் பண்ணுறாங்க. அண்ட் தென் டாஸ்மேனியா இது வந்து ரொம்பவே ஆப்பிளுக்கு பேர் போன ஒரு தீவு அப்படின்னு சொல்லாங்க. ஸோ டாஸ்மேனியாவை ஆப்பிள் தீவு அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் அவங்க ரைஸு அண்ட் தென் டொபாக்கோ, பருத்தி, காட்டன் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட டாஸ்மேனியாவிலையும் வடக்கு அதாவது டாஸ்மேனியாவிலையும் நார்தர்ன் பார்ட்ஸ் ஆஃப் டாஸ்மேனியாவிலையும் இதெல்லாமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஷீப் ரியரிங்கும் ஸோ இங்கே வந்து வெப்பம் ரொம்ப அதிகம் இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து ஷீப் ரியரிங்ஸ் செம்மறி ஆடுகள் வளர்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஓட்ஸு, மேசி அண்ட் பார்லி இதெல்லாம் கூட வந்து ஆஸ்திரேலியாவில் கல்டிவேட் பண்ணுறாங்க. ரொம்பன்னு கிடையாது, ஓரளவுக்கு கல்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ ஆஸ்திரேலியா வந்து திராட்சை அண்ட் தென் பழத்தோட்டங்களுக்கு ஆர்ச்சர்ட்ஸ், வைன்யார்ட்ஸ்னால் திராட்சை பழத்தோட்டங்களுக்கு ரொம்பவே பேர் போன ஒரு இடமாகவும் சொல்கிறாங்க. அண்ட் தென் ஸோ சவாலா புல்வெளி அதாவது சவாலா ட்ராபிக்கல் ரீஜன்ஸில் பார்த்திங்கன்னா கேட்டல்ஸ் வந்து வளர்க்குறாங்க. அண்ட் தென் ஷிப்பு மிதமான வெப்பம் இருக்கக்கூடிய பகுதிகளில் பார்த்திங்கன்னா ஷிப் ஃபார்மிங் பண்ணுறாங்க. அண்ட் தென் மேரியோ ஷிப் வந்து இவங்க வந்து வளர்க்குறாங்க. மேரியோ ஷிப் அப்படின்னாக்கா இந்த ஷிப் தான் வந்து மேரியோ ஷிப் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி ஷிப் டைப்ஸ் தான் வந்து மெரினோ ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சதர்ன் ஆஸ்திரேலியாவில் வந்து இந்த மாதிரி ஷிப்ஸை வந்து அவங்க வளர்த்துறாங்க. அண்ட் தென் ஆஸ்திரேலியா, டாஸ்மேனியா, விக்டோரியா, நியூ சவுத் வேல்ஸ் இந்த இடத்துலலாம் வந்து இந்த ஷிப்ஸை அவங்க வந்து வளர்க்குறாங்க. அண்ட் தென் டைரியும் வந்து டைரி ஃபார்ம்ஸும் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்குது. அது வந்து சிட்டிஸ்க்கு பக்கத்தில் ஈஸ்ட் அண்ட் சவுத் கோஸ்ட்டில் இருக்கிறாங்க. இந்த டைரி கவுஸில் என்னென்ன மாதிரி கவுஸ்லாம் வந்து அவங்க வளர்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்வாரா, ஜெர்சி அண்ட் தென் ஐர்ஷா இந்த மாதிரி கவுஸ் வெரைட்டிஸ்லாம் வந்து அவங்க வளர்க்குறாங்க. Fishing is also a major economic activity of Australia. Marine fishing is popular in the entire coastal regions of the country. Inland fishing is very limited. Forest resources are also very limited in the country. ஸோ மீன்பிடி தொழிலும் வந்து ஆஸ்திரேலியாவில் ஒரு முக்கியமான பொருளாதாரமாக இருக்குது. ஸோ நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் அவங்க கடல் மீன் வந்து பிடிக்கிறாங்க. அட் த சேம் டைம் உள்நாட்டு மீன் பிடிக்கிறதுக்கு காடு சார்ந்த பொருளாதார நடவடிக்கைகளும் ரொம்ப கம்மியாக தான் எடுக்கிறாங்க. அடுத்து மினரல் ரிசோர்ஸஸ். இங்கே என்னென்ன மாதிரி கனிம வளங்கள் மினரல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்குதுன்னு பார்க்கலாம். Minerals are the largest export item of Australia. It contributes about 10% of country's GDP. Australia is the world's leading producer of bauxite, limonite, rutile and zircon. The second largest producer of gold, lead, lithium, magnesium ore and zinc. The third largest producer of iron ore and uranium and the fourth largest producer of black coal. The coal belts of the country stretches from Newcastle to Sydney on the southeastern coast. Iron ores are found mainly in southern and western Australia. ஸோ ஆஸ்திரேலியாவில் கனிம வளங்கள் வந்து அதிகமாகவே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய மினரல்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் ஐட்டமாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து அந்த கண்ட்ரியோட ஜிடிபி ரேட்டை வந்து 10% அதிகப்படுத்தி இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய லீடிங் மினரல் ப்ரொடியூசர் என்னென்ன பார்த்தீங்கன்னா பாக்சைட், லிமோனைட், ருட்டைல் அண்டு ஜிரோன். அண்ட் தென் இங்கே வந்து உலகத்திலேயே செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் கோல்டு, லெட்டு, லித்தியம், மேக்னீசியம் ஓர் அண்டு ஜிங்க். அண்ட் தென் தேர்ட் அவங்க அதிகம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மினரல்ஸ் பார்த்திங்கன்னா அயன் ஓர், யுரேனியம். அண்ட் தென் ஃபோர்த் அவங்க அதிகம் ப்ரொடியூஸ் பண்ணுறது பிளாக் கோல். இதெல்லாம் வந்து அவங்க அதிக அளவில் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியாவோட
ஸோ ஆஸ்திரேலியா கோல்ஸுமே வந்து பிளாக் கோல்ஸுமே வந்து அதிகம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இது வந்து நியூ கேஸ்டல்லேருந்து சிட்னி வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அயன் ஓர்ஸ் வந்து அதிகம் ஆஸ்திரேலியாவில் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சதர்ன் அண்ட் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் அயன் ஓர்ஸ் ரொம்பவே அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிருக்குது. Bauxite is mined around the Gulf of Carpentaria, Perth and Tasmania. Petroleum and natural gas is obtained from Bayswater and west of Brisbane. Uranium is mined in Northern Territory at Drumzungle and Queensland. Gold is mined in the Western Desert at Kalgoorlie and Kalgoorlie. Lead, zinc, silver, magnesium, tungsten, nickel and copper are also mined in parts of Australia. ஸோ ஆஸ்திரேலியாவில் எந்தெந்த பார்ட்ஸில் என்னென்ன மினரல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் அதிக லெவலில் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ பாக்சைட் அப்படின்ற ஓர் வந்து கல்ஃப் ஆஃப் கார்பென்ட்ரியாலையும் பெர்த் டாஸ்மேனியாலையும் அதிகம் இருக்குது அப்படின்றாங்க. பெட்ரோலியம் அண்டு கேஸ் நேச்சுரல் கேஸ் வந்து பாஸ்ட்ரைட் அண்ட் வெஸ்ட் பிரிஸ்பானியாவில் அதிகம் இருக்குது. யுரேனியம் வந்து நார்தர்ன் டெரிட்டரிலையும் ட்ராம்ஸங்கிளில் இருக்கக்கூடிய நார்தர்ன் டெரிட்டரியில் அதிகம் இருக்குது. அண்ட் தென் குயின்ஸ்லாண்டில் இருக்குதுன்றாங்க. கோல்டு மைன் வந்து அதிகம் வெஸ்டர்ன் டெசர்ட் அதாவது கல்கூர்லி அண்ட் கூல்கார்லி அப்படின்ற இடத்துல இருக்குது. அண்ட் தென் லெட்டு, ஜிங்க்கு, சில்வர், மேக்னீசியம், டங்ஸ்டன், நிக்கல் அண்ட் காப்பர் இதெல்லாமே வந்து ஆஸ்திரேலியாவில் அங்கங்கே ப்ரெசென்ட் ஆகிக்கக்கூடிய மினரல்ஸ். அண்ட் தென் இண்டஸ்ட்ரீஸ் இங்கே இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள். ஃபுட் அண்ட் beverage manufacturing industry is the primary industry in Australia. Finance, shipbuilding, information and technology, mining, insurance, aviation and telecommunication industries are the other important industries. ஸோ ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய மெயின் இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா ஃபுட்டுக்கும் அண்ட் தென் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டத்துக்குமான இண்டஸ்ட்ரி தான் வந்து ப்ரைமரி இண்டஸ்ட்ரியாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஸு, ஷிப் பில்டிங் கம்பெனிஸ், இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி கம்பெனிஸ், மைனிங்கு, இன்சூரன்ஸ், அவியேஷன்னா விமானம் சம்மந்தமான துறைகள், அண்ட் தென் டெலிகம்யூனிகேஷன் இதெல்லாம் வந்து அதர் இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரீஸாக சொல்கிறாங்க. அண்ட் தென் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ். Many form of transports are available in Australia. This country is highly dependent on road transport. There are more than 30 airports with paved runways. Passengers rail transport includes widespread commuter networks in the major cities with limited intercity and interstate networks. So ஆஸ்திரேலியாவில் நிறைய டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து இருக்குது. ஸோ இங்கிருந்தாலும் இங்கே அதிகம் அவங்க யூஸ் பண்ணுறது ரோட் டிரான்ஸ்போர்ட்டு தான் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. ஸோ ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 30க்கும் மோர் தென் 30 ஏர்போர்ட்ஸ் இருக்குது வித் ரன்வேஸோடு இருக்குது அப்படின்றாங்க. அண்ட் தென் ட்ரெயின் டிரான்ஸ்போர்ட்டேஷனும் இந்த நகரங்கள் வளர்ச்சி அடைந்திருந்ததுனால நகரங்களுக்கு இடையிலும் மாநிலங்களுக்கு அதாவது பிட்வீன் தி சிட்டிஸ் அண்ட் ஸ்டேட்ஸுக்கு இடையில் ரயில் டிரான்ஸ்போர்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஸோ ரயில் டிரான்ஸ்போர்ட் வந்து ரொம்பன்னு சொல்ல முடியாது, மினிமம் லெவலில். அண்ட் தென் பாப்புலேஷன். ஸோ ஆஸ்திரேலியாவோட பாப்புலேஷன் லெவல் எப்படி இருக்குது? As of 2019, the population of Australia is about 25.2 million. It constitutes only 0.33% of the total world's population. The population density of Australia is 3% per square kilometer. Urban population of the country is about 85.7%. Southeastern part of Australia is densely populated region. ஸோ 2019 எடுத்த பாப்புலேஷன் லிஸ்ட் படி ஆஸ்திரேலியாவோட பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா
25.2 மில்லியன். ஸோ இது வந்து டோட்டல் வேர்ல்டு பாப்புலேஷனில் 0.33% இருக்குது. ஸோ ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன் பேஸ்டு பண்ணி ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு 3 பர்சன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து அர்பன் பாப்புலேஷன் தான் வந்து அதிகம். இங்கே வந்து 85.7% லீவ் பண்ணுறாங்க. அண்ட் தென் சவுத் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் ஆஸ்திரேலியாவில் வந்து மிகவும் கம்மியான மக்கள் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆஸ்திரேலியா பற்றி உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம அண்டார்டிகாவை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.